ஹலோ நண்பா, இப்போ நம்ம இந்த வீடியோ எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்பி ட்ரேட்ஸ்மேன் அண்டு டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ A to Z இன்ஃபர்மேஷனாக கிளியர் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ட்ரேட்ஸ்மேன் அண்ட் டிரைவருக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 827 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அலவன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி 50,000க்கு மேலே இருக்கும். ஸோ மற்ற ட்ரேடில் இருக்கக்கூடிய பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், ஐடிபிபிலாம் இருக்குது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ்மேன் அண்ட் டிரைவருக்கான சேலரியை விட இதில் அதிகம் தான். ஏன்னா அலவன்ஸ் இதில் அதிகம்ன்றதால உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி எஸ்எஸ்பியில் வந்து உங்களுக்கு அதிகமாகவே சேலரி இருக்கும். ஓகேங்களா, ட்ரேட்ஸ்மேன் அண்ட் டிரைவருக்கு. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிளியர் டீட்டெயிலாக. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் தான், அதுக்கப்புறம் தான் ரிட்டன் எக்ஸாம், ட்ரேட் டெஸ்ட்டு இதுமாரிலாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாம் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணாங்க, அப்புறம் ரன்னிங் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் கிளியர் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா, ஸோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரேட்ஸ்மேன் அண்ட் டிரைவருக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 827 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஸ்டபிள் டிரைவருக்கு மட்டுமே 553 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஃபீமேல் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ 553 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வேகன்சி டிரைவருக்கு மட்டுமே இருக்குது. ஸோ டிரைவருக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் 8 மணிக்கு. ஓகேங்களா, ஸோ ஏன் சொல்கிறேன்னா 4 வீலர் எல்லாருமே ஓட்டுவாங்க, ஆனால் வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க, அண்டு லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காம இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கான கிளியர் இன்ஃபர்மேஷன் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா வேகன்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரேடில் இருக்கக்கூடிய பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், ஐடிபிபியில் இருக்கக்கூடிய டிரைவிங் பார்த்தீங்கன்னா அதிகமாக வேகன்சி வருது வருஷம். ஆனால் நம்ம யாருமே அப்ளை பண்ணுறது இல்லைன்னா சரி, 4 வீலர் எல்லாருக்குமே ஓட்ட தெரியும், ஆனால் அவங்க வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க, ஏன்னா லைசன்ஸ் இருக்காது. ஏன்னா அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க கார்லாம் ஓட்டுவாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம ஏன் ஒரு வேகன்சி மிஸ் பண்ணணும்? ஓகேங்களா, ஸோ அதுதான் நாளைக்கு ஒரு 8 மணிக்கு உங்களுக்கு ஒரு டிரைவிங் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா விட்னரிக்கு பார்த்தீங்கன்னா 34 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கார்டினருக்கு வந்து 41 வேகன்சி கொடுத்துருக்காங்க. வெயிட்டர், வாட்டர் கேரியருக்கு வந்து 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. காபுலருக்கு வந்து 25 வேகன்சி, டைலருக்கு 41 வேகன்சி கொடுத்துருக்காங்க. வாஷர்மேனுக்கு 74 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பார்பருக்கு வந்து 43 வேகன்சி கொடுத்துருக்காங்க. வெயிட்டருக்கு வந்து 3 வேகன்சி, கார்பெண்டருக்கு வந்து 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நர்சிங்க்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ட்ரேட்ஸ்மேனில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வாஷர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 74 வேகன்சி இருக்குது. ஸோ இதில் தான் அதிகமாக இருக்குது, வாஷர்மேனுக்கு தான் அதிகமாக வேகன்சி இருக்குது. ஸோ அதனால் சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஸோ இருக்கிறதுலே முக்கால்வாசி வேகன்சி டிரைவருக்கே போயிடுச்சு, கான்ஸ்டபிள் டிரைவருக்கே வேகன்சி ஃபுல்லாக போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதுக்கான இந்த ட்ரேட்ஸ்மேன் டிரைவருக்கான ஏஜ் லிமிட் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ டிரைவர், விட்னரி அண்டு நர்சிங். ஓகேங்களா, ஸோ இது 3 போஸ்டிங்க்கு ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகேங்களா, ஸோ அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, இது 27லேருந்து ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, குக்கு, பார்பர், வாஷர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 23 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓபிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 28 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டர் அண்டு கார்பெண்டர். ஓகேங்களா, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி வந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா நீங்கள் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், அண்டு ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கணும். ஓகேங்களா, ஸோ இது வச்சிடலாமல் தான் நீங்கள் மோஸ்ட்லி 4 வீலர் எல்லாமே ஓட்டுவீங்க, ஆனால் வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா லைசன்ஸ் இருக்கணும். ஸோ ஓகேங்களா, ஸோ லைசன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ லைசன்ஸ் இருந்தால் தான் இந்த டிரைவர் போஸ்டிங் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ லைசன்ஸ் வச்சுருக்கவங்க, வண்டி ஓட்ட தெரிகிறவங்க ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ எல்லா வேகன்சியும் மோஸ்ட்லி இதுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா, லைசன்ஸ் இருக்குது, வண்டி ஓட்ட தெரியுன்னா கன்ஃபார்ம் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ கிடைக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வேகன்சி 553 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்னரிக்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணி சயின்ஸு, ஓகேங்களா, சயின்ஸ் படிச்சிருக்கணும். அது போக அனிமல் கேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட எதனா சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகேங்களா, அனிமல் கேர் பண்ணுற நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் அண்டு விட்னரிக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 170 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலுக்கு 57 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேங்களா, 157 சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபீமேலுக்கு. ஸோ எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 162.5 சென்டிமீட்டர் இருக்கணும்,
ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். ஓகேங்களா, எஸ்டிக்கு. ஓகேங்களா, ஹைட் ரிலாக்ஸேஷன் இது. ஸோ நர்சிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் கேண்டிடேட்டுக்கு 165 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலுக்கு 155 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 160 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலுக்கு 148 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேங்களா, நர்சிங்க்கு. ஓகேங்களா, ஸோ மற்ற ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் கேண்டிடேட்டுக்கு 167.5 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 162.5 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலுக்கு 150 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ அதனால் சொல்கிற டீட்டெயிலாக பார்த்தீங்க. செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு தான் ஒன்லி. ஸோ டிரைவர் அண்ட் வெட்டினரிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 80லேருந்து 85 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நார்மலாக இருக்கும்போது 80 இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும். அப்படின்னா 85 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 76 இருக்கணும், நார்மலாக இருக்கும்போது 81 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகும். ஓகேங்களா, ஸோ 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகும். ஓகேங்களா, ஸோ நர்சிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 77 சென்டிமீட்டர் இருக்கணும், நார்மலாக இருக்கும்போது 82 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகிருக்கு. ஸோ எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அதிலே. ஓகேங்களா, ஸோ நர்சிங்கில் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 75 சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கணும், 80 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும். ஓகேங்களா, ஸோ 80 சென்டிமீட்டர் அப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ மற்ற ட்ரேடுக்கு ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 78 சென்டிமீட்டர் இருக்கணும், 83 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும். ஓகேங்களா, ஸோ எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 76 சென்டிமீட்டர் இருக்கணும், நார்மலாக இருக்கும்போது 81 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும். ஓகேங்களா, ஸோ எல்லாத்துக்குமே நான் சொன்னதை வச்சு நீங்கள் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஐடி தகுந்த வெயிட் இருக்கணும். ஸோ ஃபிசிக்கல் எஃபிடென்சி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் இருக்கும். ஓகேங்களா, ஸோ மேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4.8 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் ரீச் பண்ணணும், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 2.4 கிலோமீட்டர் 18 நிமிஷத்தில் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஹைட்டு வெயிட்டு செஸ்ட்டு மெஷர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரன்னிங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமு அண்டு ஸ்கில் டெஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ ஹைட்டு வெயிட்டு செஸ்ட்டு ரன்னிங் இது எல்லாமே ஒரே நாள் நடக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமு, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, ட்ரேட்ஸ்மேனுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் தனியாக, டிரைவருக்கு டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸ்கில் டெஸ்ட்டு. ஸோ அதை நான் சொல்லி டேட்டில் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட்டு 21/3/2026, அதாவது அப்ளிகேஷன் டேட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20/4/2026. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் மந்த் 20ஆம் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம் டேட்டு ஒன்றும் சொல்லலை, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இருந்தீங்கன்னா 100 ஃபீஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாத்துக்குமே ஃபீஸ் இல்லை. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான சேலரி உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன், 21,700 69,100 வரைக்கும் சேலரி இருக்கும். அது வந்து பேசிக் பே, அலவன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்பியில் வந்து அதிகமாகவே சேலரி இருக்கும். ஸோ நீங்கள் சேலரி பற்றி ஃபீல் பண்ண தேவை. ஓகேங்களா, ஸோ ஓகே நண்பா, இதுதான் நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இங்கே எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ணுறேன். இதுக்கான சிலபஸ் வீடியோ கூட உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம்ன்றதால வந்து நம்மளுக்கு டைம் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதால் ஃபிசிக்கல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கணும்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா, ஸோ ஃபிசிக்கல் ஃபஸ்ட்டுன்றதால அதுக்கப்புறம் படிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, ஸோ டிரைவருக்கு அதிக வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவருக்கான வீடியோ நாளைக்கு உங்களுக்கு 8 மணிக்கு, நைட் 8 மணிக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஏன்னா அதுக்கான வேகன்சி அதிகமாக வருது. ஓகேங்களா, எல்லா ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் எல்லாத்துலேயுமே டிரைவருக்கு வேகன்சி அதிகமாக தான் வருது. ஓகேங்களா, சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான கிளியர் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோ போடுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஓகே நம்பர், டேக் கேர், பாய்.